பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? என் காரியத்தில் அவருடைய கரம் வைக்கப்பட்டிருக்கிறதா? நான் செய்யக்கூடிய வேலையில் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? என்னுடைய பிரயாசத்தில் அவர் இருக்கிறாரா? என்னை கரம் பிடித்து வழிநடத்தி செல்கிறாரா? இப்படி பல கேள்விகளோடு அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போகையிலும் வருகையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் பொல்லாத உலகமாய் காணப்பட்டு கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் அருவருப்புகள், சாத்தானுடைய கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், கொலைகள், கொள்ளைகள், மாம்சத்தின் கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு என்கிறது இன்றைக்கு காணப்படாத ஒன்றாய் இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் அன்பு இல்லை, பிள்ளைகளிடத்தில் அன்பு இல்லை. இதனால் கலகம் வந்து, விவாதங்கள் வந்து, பேச்சுக்கள் வந்து, அது மனுஷனுடைய உயிரையே வாங்கக்கூடிய அளவில் இன்றைக்கு உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாயான உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிசாசுகள் அதிகமாய், சத்ருவானவன் பெருகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்து, நீங்கள் போகிற இடமெல்லாம் நான் உங்களோடு கூட வந்து உங்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை நாட்கள் தான் நான் இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும்? எப்பொழுது நான் பிரகாசிக்கப்படுவேன்? எப்பொழுது பார்த்தாலும் தீமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவன் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறானே, அதிலிருந்து நான் எப்பொழுது விடுதலை பெறுவேன் என்று அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கும்போது நீ பயப்பட தேவையில்லை. சத்ருவானவன் உன்னை விட்டு அகன்று போவான். நீ போகும்போது வரும்போது உன்னை முடக்க வேண்டும், உன்னை எப்படியாவது இந்த படுகொலியில் விழ வைக்க வேண்டும், இந்த பிரச்சனையில் அகப்பட வைக்க வேண்டும், இந்த திட்டத்துக்குள் அகப்பட வைக்க வேண்டும் என்று சத்ருவானவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கும்போது அந்த திட்டங்கள் செயல்படுவதில்லை, அந்த செயல்கள் செயல்படுவதில்லை. அவன் நினைத்த காரியம் தோற்று போகும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்கள் வாங்கப்பா, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நீங்கள் வாங்கப்பா, நாங்கள் போகும்போது வரும்போது நீங்கள் எங்களோடு கூட வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் அருகில் வந்து நிற்கிறேன், நான் உன்னோடு கூட பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நீ பயப்பட தேவையில்லை. யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர், தாவீதோடு கூட இருந்த கர்த்தர், தானியேலோடு கூட இருந்த கர்த்தர், நான் உன்னோடும் கூட இருப்பேன், அவர்களையெல்லாம் பாதுகாத்து வழி நடத்தினேனே, ஆனால் உன்னையும் நான் பாதுகாத்து வழி நடத்துவேன், நீ சாட்சியாய் நிற்பாய், அநேகர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடிய பாத்திரமாய் உன்னை நான் மாற்றப் போகிறேன். காரணம், நான் உன் கரத்தை பிடித்து வைத்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விடுவதற்கல்ல, நான் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த கானானில் கொண்டு போய் சேர்த்து உன்னை மகிமையாய் வைப்பதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இருக்கிறேன். நீ பாவ வழியை தேடி போகாத, நீ அசுத்தத்தை நாடி
போகாத, உன்னை நீ பரிசுத்தமாக்கிக்கொள். இந்த உலகம் கெட்டு கிடக்கிறது. உலகம், மாம்சம், பிசாசு உன்னை தொடாதபடிக்கு நீ உன்னை காத்துக்கொள். யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினது போல நீயும் பாவத்தை விட்டு விலகி ஓடு. உன் கண்களின் இச்சையை பார்த்துக்கொள். நீ மாம்சத்தின் இச்சைக்குள் விழுந்து விடாத, ஜீவனத்தின் பெருமைக்குள் விழுந்து விடாத. உன்னையே நீ பலப்படுத்தி கொள்வாயானால், உன்னையே நீ மகிமைப்படுத்தி கொள்வாயானால், உன்னையே நீ பரிசுத்தப்படுத்தி கொள்வாயானால், கர்த்தராகிய தெய்வமாகிய நான் உன்னோடு கூட இருந்து நீ செய்யக்கூடிய வேலையில், நீ செய்யக்கூடிய காரியத்தில் நான் உன் மேல் என் கரத்தை வைத்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீரே, ஆனால் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் மாறி போகுமே ஆண்டவரே. நான் வேலைக்கு போகும்போது வரக்கூடிய தடைகள், வேலை விஷயத்தில் ஏற்படக்கூடிய தடைகள், பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள், என்னுடைய கடன் வாரத்தில் வரக்கூடிய தடைகள் அத்தனையும் கர்த்தர் மாற்றி போடுவதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. நீரை என்னோடு கூட இருங்கப்பா, என்னுடைய கரத்தை பிடிங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீங்க. அத்தனை பேருக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு தான்ப்பா கூட இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். சத்ருக்களை அழிப்பதற்கு நான் யுத்ததாரியாய் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நீ எதை குறித்தும் பயப்படவே வேண்டாம் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ பலன் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. எந்த ஒரு காரியத்தை குறித்து நீ பயப்படாத. சத்ருவானவன் பயப்படக்கூடிய அளவில் எதையாகிலும் கொண்டு வந்து போடுவான். நீ அதனால் அதை கண்டு பயப்படாத. உன் தெய்வமாகிய நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறதுனால நீ எதை குறித்தும் பயப்படாத. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் மகனே, நான் உன்னோடு கூட இருப்பேன் மகளே. நான் உன்னை ஜெயாளியாய் மாற்றுவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ அதனால் பயப்படாதே என்று சொல்லி ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்களா ஆண்டவரே. நாங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்கு போகும்போது கூட வாங்கப்பா, தொழில்கள் செய்யும் போது கூட இருங்க ஆண்டவரே. எந்த காரியம் செய்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அந்த குடும்பங்களோடு கூட கர்த்தர் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.